ஸோ பிரிட்டன் எப்படி இருந்ததுன்னா, அப்போ அந்த டைம்ல வந்து பயங்கரமா கிளாஸ், வெரி ஹைரார்கிக்கல் செக்ரிகேஷன். அப்பர் கிளாஸ், மிடில் கிளாஸ், லோவர் கிளாஸ் அப்படின்னு. லோவர் கிளாஸ் வந்து சர்வன்ட் கிளாஸ், தே ஷுட் பி சீன் பட் நாட் ஹர்ட் அப்படின்னு. ஸோ த புக் டிஸ்கிரைப்ஸ் இட் அஸ் அ காஸ்ட் சுப்பீரியாரிட்டி அந்த பீரியட்ல இருந்தது. எவ்ரி ஹவுஸ் ஹோல்டு வந்து காசு இருக்கோ இல்லையோ, தே வில் ஹேவ் அட்லீஸ்ட் ஒன் சர்வெண்ட். மிடில் கிளாஸ் கூட சர்வெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு டாம்பிகம் மாதிரி. அனக்டோட்ஸ் இருக்கு. எப்படி இந்த அப்பர் கிளாஸ் அவ்வளோ டிபெண்ட் ஆயிடுறாங்க, சர்வெண்ட்ஸ் இருந்தாதான் எதுவும் பண்ண முடியும்னு. அப்போ வந்து ஒருத்தனுக்கு ஃபயர் பிளேஸ் போக் பண்ணணும், குச்சி வச்சு தூண்டி விடணும் அந்த தீய. அதுக்கு வந்து கிட்டக்க குச்சி இருக்கு, ஆனா சர்வெண்ட் கையில கிட்டக்க இல்லாததுனால அவனுக்கு அதை பண்ணாம குளிர்லயே உட்காந்துருக்கான். ஸோ இது வந்து ஃபியூச்சர்ல வந்து டைரி எழுதுறாங்கல்ல, அந்த இன்டர்வியூஸ் சர்வன்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபனி அனக்டோட்ஸ்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி இருந்திருக்காங்க அப்படின்னு. அது மாதிரி லார்ட் கர்சன் இருக்கார் இல்லையா, நம்ம வைஸ்ராய், அவர் வந்துட்டு அவரோட விண்டோவில் அந்த குச்சி வச்சு அதை திறக்கணும், நிமிட்டி திறக்கணும். அதுக்கு வந்து சர்வெண்ட் பார்த்திருக்காரு. சர்வெண்ட் அங்கே அப்போதைக்கு இல்லை. ஸோ சர்வெண்ட் இல்லாதனால அவருக்கு அது எப்படி செய்யறதுன்னே தெரியல, ஏன்னா அவர் லைஃப்ல பண்ணதே கிடையாது. ஸோ அதனால ஒரு ராடு எடுத்து அந்த கர்டனை வந்து உடச்சி சுக்குநூறு ஆக்கியிருக்காரு. ஸோ அப்போதான் வந்து ஸோ இந்த தீஸ் ஆர் லைக் எக்ஸாம்பிள்ஸ் வேர் அந்த அப்பர் கிளாஸ் பீப்புள் வந்து எவ்வளோ வந்து டிபெண்ட்டாக இருந்திருக்காங்க. சர்வன்ட்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும், அவங்க இல்லாட்டா ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. பட் அட் த சேம் டைம் அவங்களுக்குள்ள அந்தஸ்தோ ரெஸ்பெக்டோ அவங்களுக்கு இருக்கிற அக்னாலஜ்மெண்ட், அங்கீகாரம் அதெல்லாம் எதுவுமே தரல. ஸோ அவங்க வந்து ஒரு நான் என்டிட்டியாக வந்து பேஸ்மெண்ட்ல இருக்கணும், எங்கேயாவது வந்து இந்த ஸ்டேர் கேஸ் கீழே இருக்கிற ஒரு குச்சி இதெல்லாம் படுத்துப்பாங்க. இந்த அண்டர் சர்வன்ட்ஸ், அப்பர் சர்வன்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அக்கார்டிங் டு திஸ் புக். ஸோ இந்த புதுசாக ஜாயின் பண்ணுற அவங்கெல்லாம் வந்து அண்டர் சர்வன்ட்ஸ். ஸோ யங் கேர்ள்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்டேர்வேஸ் கீழே இந்த குட்டி ஆல்கோவ்ஸில் படுத்துருவாங்க. ஓவர் இயர்ஸ் வந்து அப்படியே ஒரு ஸ்டெப்பா அவங்க ப்ரமோட் ஆகி அப்பர் சர்வெண்ட்டுக்கு வந்து ஒரு ரூம் அவங்களுக்குன்னு கிடைக்கும். அது அவங்க வந்து ஒரு யூனிஃபார்முக்கு பதிலாக ஒரு பிளாக் சாட்டின் கவுன் போட்டுக்கலாம். அவங்களுக்கு ஏவறதுக்கு அண்டர் சர்வன்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அப்பர் சர்வன்ட்ஸ் வுட் ஹவ் பீன் அண்டர் சர்வன்ட்ஸ் ஒரு காலத்தில். அவங்க அப்படியே படிப்படியாக முன்னேறி அப்பர் சர்வன்ட்ஸ் ஆயிருப்பாங்க.